Then recording, I was not there, she went and recorded. திடீர்னு பார்த்தா ரேடியோ சிலானில் அந்த டியூன் பண்ணும்போது இந்த பாட்டு வருது. Just becoming a rage, that song. So ஸ்கூலில் எல்லாரும் பேசுகிறாங்க, அந்த பாட்டு கேட்டியா, இந்த பாட்டு கேட்டியா. அந்த my mother is suddenly a hit. A lady who's lost her husband, who went, and I have seen that composing session, but I was not there for the recording, and that song is becoming such a big hit, and my mother's a hope in life is coming back. Therefore, music in my films is a very hopeful thing. It shows emotions for me, It is because I saw this in my own life. So, எல்லாரும் சொல்றாங்க பாட்டு வச்சு படம் பண்ணியா பழசா இருக்குன்னு சொன்னா, it is not like that. For me, it was being such an important emotion for me, So, that influence comes into my life. படத்துல ஒரு 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 பொண்ணோட பக்தி காமிக்கணும்னாலும், அன்பென்ற மழையிலும் அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே, வைக்கோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே. So this is what is showing you that bhakti of the girl. It is maybe Christian bhakti. Christe rararari rororori. That is what I am putting. Rahman சொல்றாரு, இது கூகிடும் தியேட்டரில். ஸோ அவர் போடுறது கற்பகவல்லியில் தாரரிரே ரே தாரரிரே ரே ரையா சொல்கிற அந்த ஆனந்த பைரவியில் தான் கிறிஸ்துவ சாங் போட்டுறாரு. பட் தட் இஸ் ரீச்சிங் தி ஆடியன்ஸ், ஸோ யூ லேர்ன் தட் for an emotion to reach, you have to get the tune that people are relating to at that time, and that keeps on changing. So that is a product of what audience is liking, what are you mixing, how are you. அந்த சட்டையை எப்படி, இந்த சட்டையும் பேண்ட்டும் ஒன்று தான், பட் அது ஏதாவது கலர் மாற்றி, சிலப்போ லூஸ் பெல் பாட்டம் போடுறோம், சிலப்போ நேரோ பேண்ட் போடுறோம், சிலப்போ ஜீன்ஸ் போடுறோம், பட் பேண்ட் இஸ் அ பேண்ட். பட் யூ ஃபைண்ட் தட் சேம் ஐடியாஸ் கம்மிங் பேக், So the same thing is about music. The tunes are the same, but when you repackage it, it becomes different, And that is true about folk and Rangalam. குட்டநாடன் புஞ்சையிலே தைதை தகதை தைதோம் கொச்சு பெண்ணே குயிலாடி தித்தத்தாதி தைதோம் குரவேணம் குரவேணம் குரவ வேணம் ஒரு தித்தா திகடை தைதை தகதை தைதோம். இதுதான் அவங்க அந்த வஞ்சி பாட்டில் தொலைஞ்சு போகிறாங்கல்ல, ரேஸில் பாடுற பாட்டு இது. இந்த பாட்டு என்ன, சீதா கல்யாண வைபோகமே ரம கல்யாண சிற்றாலினவர் செய்தேன் கொடுமை பல செய்தினவே. தேவாரத்தில் பாடுற பாட்டும் இது எல்லாம் ஒரே குறிஞ்சி தான். ஸோ ஒரு டியூன் வந்தால் அந்த ஒரு மெட்டு பல இடங்களில் பரவுறது, அண்ட் அது பரவி அது பல பூக்களாக it is coming. That is what music is. It is it's a thought being expressed as a flower. It's indescribable, like its beauty. So I feel music is so, and that அதை appreciate பண்ணுறதுக்கும் அதனோட நுணுக்கங்கள் ரசிக்கிறதுக்கும் அதுக்கு நான் சிரமம் படலை. அது வீட்லேயே கேட்டு 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 அம்மா அது ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை, நீங்கள் பாட்டு கற்றுக்கணும்னு. இது இப்படி இந்த பாட்டு இதோடு இருக்கு, இது அந்த டியூன் மாதிரி இருக்குது சொல்லிட்டு ஷி வெரி கேஷுவலி டெல் யூ. இப்போ யூ லுக் அட் when you at that time I remember that there was a song, and you hear that song and then you want to know what ragam it is. So she'll just tell you that இது இந்த படத்தோட ராகம் இருக்கும். So very often we will associate a tune with a film song. இந்த ஃபிலிம் சாங் வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ ஒரு தர்மவத்தின்னு சொல்லி இருக்கிற ராகம் இருக்குது, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ராகம், பட் அது எனக்கு அது மைண்டில் வராது. பட் ஸோ தட் இஸ் த டைம் தட் தமிழ் சினிமாவில் நந்தா என் நிலா 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 நாயகன் மடியில் தான்பது சுகம் தாரி
This is the same ragam. You know, that Dharmavati is traveling with you, and in some ways it is coming without us knowing into some of our compositions, you know. So it is your mother who helped you understand tunes without forcing it on you. Cinema in the part you kind of pick it up. And Tamil cinema there is so much of great tunes, you know. If you look at something like Nalandana, Nalandana, tadadi, tadadi, tadadi. All these things are typical usages of certain ragas which you kind of learn and understand, and they don't die, you know. They remain everlasting in your life. நீ வருவாயென நான் இருந்தேன், ஏன் மறந்தாயென நான் இருந்தேன், கண்கள் இறங்கவில்லை, இமைகள் தழுவவில்லை, கவிதை எழுத ஒரு மறியும் இருக்கவில்லை, This was such a difficult song that my mother sang. Even now I can't imagine how she sang it. It was after my father died and all that, and that song completely changed her life and our life also, you know, in some ways. Completely. She was doing stage shows, she was singing for so many things, and positive change. And Mr. Balaji was, you know, good enough to give her the song, and that great combination of MSV and Kannadasan sir and that film, amazing experience that song was. But great songs, you know, சில நேரங்களில் ஒரு வாய்ஸும் ஒரு கரெக்டான வாய்ஸ் கரெக்டான டியூனுக்கு செட் ஆகும்போது something new happens. What I feel is, ஒரு டியூன் கன்வென்ஷனலாக இருந்தால் நீங்கள் அன்கன்வென்ஷனல் வாய்ஸை கொண்டு வரணும். அன்கன்வென்ஷனல் டியூனாக இருந்தால் நீங்கள் கன்வென்ஷனல் வாய்ஸை போடணும். இப்போ கேன் யூ இமேஜின் சின்ன சின்ன ஆசை வித்தவுட் மின்மினிஸ் வாய்ஸ்? ஒரு புது வாய்ஸ் வந்ததுனால அந்த சின்ன சின்ன ஆசை ஜானகி அம்மா அல்லாட்டி பீஸ் விஷலாக பாடியிருந்தால் இட் வில் நாட் ஹேவ் கம் அக்ராஸ் எஸ் எ நியூ திங், பிகாஸ் அது கேட்ட வாய்ஸ் அப்படியே தே வுட் ஹவ் லெஃப்ட் இட் தேர், யூனோ. நீ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு புது விஷயம் பண்ணும்போது ஒரு புது ஆக்டரை வச்சு ஒரு புது லொக்கேஷனில் ஒரு புதுமையாக எடுத்தால் தான் அவனோட ஃபுல் இம்பேக்ட் வரும். ஸோ யூனோ, prepared as an artist to jump into the sea without a life jacket, then either you will sink or you will swim to the other side, you know. That aspect of creativity is very important, and I am quite blessed as far as my tunes and my music sense is concerned. அதுக்காக நான் ஸ்ரமப்படல. ஃபோட்டோகிராஃபிக்காக நான் டெய்லி ஸ்ரமப்படுறேன். டெய்லி ஐ எம் ட்ரைங் டு பி பெட்டர். டெய்லி ஐ எம் ஸ்டடியிங். But music just came naturally to me. I didn't make any effort. So like, no, I mean, all the songs are, a lot of great hits are there in my films, but one song which is Sanjane Avore, Sanjane Avore, Avore, Avore. இதுதான் ஏஆர் ரஹ்மான் கம்போசிங் டியூனில் போட்டுட்டு அவர் கம்போஸ் பண்ணுறாரு. பட் இது ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து வருது, ஏதோ வருது, சம்திங் இஸ் அன்யூஷுவலாக இருக்குது. ஒரு he had put that thing and he had just sung it like that. ஸோ இதுக்கு செட் பண்ணுறதுக்கு யூ மஸ்ட் கெட் அ டிஃப்ரெண்ட் வாய்ஸ் சொல்லி நான் தான் இப்போ சங்கர் மகாதேவனே ஐ ஹேட் டன் குவைட் அ ஃபியூ ஆட்ஸ் வித் நல்ல த்ரோ இருக்குது அவருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி அவரை கூப்பிட்டுட்டு கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் அவர் வராக நடக்குது ஓட பாடினார். பட் இதுக்கு அவருக்கு அஃப்கோர்ஸ் நேஷ்னல் அவார்டு கிடைச்சிது. பட் தட்ஸ் கரெக்ட் சிங்கர் அண்ட் த கரெக்ட் சாங் போகும்போது அது பாட்டு கேட்கும்போது எனக்கு எப்போவுமே இந்த பாட்டு இவர் தவிர வேறு யாருமே பாடியிருந்தால் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் ரஹ்மான்ஸ் ஒன் கிரேட் மெலடி. தந்தன தென்றலை ஜன்னல்கள் தண்டித்தல் நியாயமா நியாயமா, காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன மௌனமா மௌனமா,
அன்பே எந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே, அதை நானும் மெய்ப்பிக்கத்தானே ஒரு ஆயுள் வேண்டுமே. இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கோர் ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய். So our main line என்ன சொல்ல போகிறாய் is coming at the end of the Pallavi, you know. So that kind of innovation, you know, you can do, because that's what makes some of these great lines work. And that's especially true when you see this in some of the you know, some of the great songs in Tamil also have had this thing of using it suddenly in the end, because normally enna solla pogirai will be right there in the beginning, but ஒரு கேள்வி வரும்போது ஒரு எப்போ நீங்கள் அந்த கேள்வியை வைக்க போகிறீங்க, பிகினிங்லையா எண்ட்லையா. சிமிலர்லி கண்ணாமூச்சி என்னடா ஆல்சோ இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாங். Because Minsara Kanu, all the nothing can beat Vennilave, because there is also Dharmavati type raga. That Vennilave, Vennilave, Vinay Tandi Varuvaya, Vilayada Jodi Thevai, இந்த பூலோகத்தில் யாவும் பார்க்கும் முன்னே உன்னே அதிகாலை அனுப்பி வைப்போம். வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இது இருளல்ல அது ஒளியல்ல, இது ரெண்டோடும் தேராத பொன்னேரம். தலை சாயாதே விழி மூடாதே, சில முற்றுக்கள் சற்றென்று பூவாகும். பெண்ணே பெண்ணே பூலோகம் எல்லாமே தூங்கி போன பின்னே, புல்லோடு புல்லும் யோசை கேட்கும் பெண்ணே, நாம் இரவின் மடியில் பிள்ளைகளாவோம், பாலூட்ட நிலவுண்டு. வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. விண்டேஜ் ரஹ்மான்.